சார் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. அண்ணாமலை சரி. சார் நம்ம தீபம் சார்ந்த பல கேள்விகளை முன் வச்சு பேசணும். அந்த வீடியோ நல்லாவே போயிருக்கு. நம்ம இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ரா திருவிழா. அந்த ஆருத்ரா திருவிழாவுடைய சிறப்பு என்ன சார்? முதல்ல நம்ம ஆருத்ரா அப்படின்னும் போது நமக்கு என்னென்னா சிவபெருமான் நடராஜர் இது மாதிரிலாம் ஒரு ஏன்னா வருஷம் நம்ம பார்க்குறோம் சுவாமி புறப்பாடு ஆகி வரும்போது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் தரிசனம் அப்படின்னாலே ஆருத்ரா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். எப்படி சிதம்பரம் தரிசித்தால் முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. தர்சனாத் அப்ர சதசி அப்படின்னு சொல்லுவாங்க வாக்கியம். தர்சனாத் அப்ர சதசி அப்படின்னா ஜனநாத் கமலாலயே காஷ்யாந்த் மரணான் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலம் அப்படின்னு அந்த முக்தி பெற ஸ்தலத்தை பற்றி ஒன்றுனா சொல்லும் போது எங்கெங்கே எப்படி இருந்தா அப்படின்னும் போது இதில் தர்சனாத் அப்ர சதசி அப்படின்வாங்க. அப்ர சதசின்னும் போது சிதம்பரம் தான் சொல்லுவாங்க. இப்போ ஆருத்ரா தரிசனம் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே தோணக்கூடிய சேத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ஆகாய சேத்திரம். அது ஆருத்ரா அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ரன் அப்படின்னாலே சிவபெருமானுடைய பேர். ருத்ரன் அப்படின்றதுக்கு என்ன நம்ம யோசிப்போம், என்னடா அது ருத்ரம்னாலே சில பேர் பயப்படுவாங்க. என்னன்னா ஏதோ ஒரு சம்ஹாரம் பண்ணுறவர் அழிக்கிறவர் அப்படின்றலாம் ஒரு தப்பான அபிப்பிராயங்கள் சில பேர்கிட்ட இருக்குது. அது உண்மையாக அப்படி கிடையாது. ருதம் திராயத்தே யஸ்மாத் ருத்ரமித்யபிதியதேன்னு வடமொழியில் சொல்லுவாங்க. துன்பத்தை துடைக்கக்கூடியது தான் ருத்ரன். நம்மளுடைய துயரங்களை போக்கக்கூடியவர் ருத்ரன். நமக்கு எந்தவித ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை போக்கக்கூடியவர் சுவாமியே ருத்ரன். அதனால் ஆருத்ரா அப்படின்னும் போது ருத்ரா அப்படின்னும் போது ஸ்ரீலிங்கமாக வரும், நட்சத்திரம்ன்றதுனால வருது. அந்த ஆருத்ரா அப்படின்றது தமிழில் உங்களுக்கு திருவாதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாதுரை அது நட்சத்திரம் பேர் தானே சார்? ஆமாம், நட்சத்திரம் தான். ஆருத்ரான்றதும் நட்சத்திரம் பேர் தான். அது வடமொழியில் ஆருத்ரான்றது. திருவாதுரைன்றது தமிழில் சொல்லக்கூடியது. இப்போ திருவாதுரை திருவோணம் அப்படின்ற நட்சத்திரத்தில் இருக்கிற நட்சத்திரத்திலே இதுக்கு ரெண்டுத்துக்கு தான் திருன்னு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரெண்டுமே கடவுளுடைய நட்சத்திரமாக சொல்கிறாங்க. ஒன்று திருவோணம், அது தெரியும். ஏன்னா ஓணம் பண்டிகைலாம் கேரளா சைட்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா ஓணம் பண்டிகை கொண்டாடுவாங்க. வாமன அவதாரத்துக்கு அது ஒரு உயர்ந்த ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரமாக மகாவிஷ்ணுக்கு உயர்ந்த நட்சத்திரமாக திருவோணத்தை சொல்கிறாங்க. அது சிரவணம்னு சொல்லுவாங்க வடமொழியில். அதுதான் திருவோணம்ட்டு நமக்கு தமிழில் இருக்குது. நட்சத்திரத்தில் பேர், நட்சத்திரத்தோட பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவாதுரை. இந்த திருவாதுரை அப்படின்றது மார்கழி மாதத்தில் வர்றது சிவபெருமானுக்கு உகந்தது. இப்போ நீங்கள் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவருடைய அவதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரத்துலேயும் பிறப்பு இருக்கும். சிவபெருமான் பார்த்தீங்கன்னா எந்த அவதாரத்துலையும் இந்த பிறப்புன்றது இருக்காது. அப்போ அந்த பிறப்பு சார்ந்த நட்சத்திரமே. நீங்கள் சொல்கிற கரெக்ட் தான். ஏன்னா சிவபெருமானுக்கு பிறப்பும் இறப்புன்றது கிடையாது. ஏன்னா அவர் அனாதி, அனாதி ஆதி அந்தம் எல்லாமே அவர் தான். அவருக்கு ஒரு தாய் தந்தைகள் அப்படின்றது கிடையாது. எந்த பிறப்பில்லாத லீலைகள் செய்வார். லீலைகள்னா சிவலீலைகள், திருவிளையாடல்கள் அப்படின்லாம் நம்ம சொல்லும் போது சிவபெருமான் அந்தந்த நேரத்தில் வருவார். எந்த சமயத்தில் எந்த தருணத்தில் யாருக்கு என்ன உதவி செய்யணும், யாருக்கு எப்படி அருள் புரியணும் அப்படின்றது அப்படிதான் வந்திருக்காரு சிவபெருமான். ஒரு அவதாரம் எடுத்து தனித்தனியாக ஒரு மனிதன் மாதிரி இருக்கிறது, நரசிம்மம் மனிதனும் இதுவும் ஒரு விலங்கினம் மாதிரி இருக்கிறதெல்லாம் சிவபெருமான் அதீதமாக கிடையாது. ஆனால் சில அவதாரங்களில் அடக்கிறதுக்கும் அது மாதிரி உருவங்கள் சிவலீலைகளாக பண்ணியிருக்காரு. இப்போ சரபேஸ்வரர் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரத்தை அடக்கிறதுக்கோசரம் சரபேஸ்வரர் அவதாரம் இப்போ அது மாதிரிலாம் சிவபெருமான உருவங்கள் பரிணாமங்கள் எடுத்தாலும் அது பல காலங்கள் பல தருணங்களில் அவர் ஒரு மனிதனாகவோ இல்லை இதுவாகவோ இருந்து அப்படியே ஒரு அவதாரமாக ஒரு பிறப்பாக ஒரு சிவபெருமான் கிடையாது. எதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தருணத்தில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு அவதாரங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு இதுவாக இருக்கட்டும், அது மாதிரி தான் சிவபெருமான் எடுத்திருக்காரு. நிறைய அதுக்கு முன்னாடி கதையில் பார்த்தீங்கன்னா கூட ஒவ்வொரு சிவனடியார் வேடத்தில் வந்துடுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக காட்சி கொடுக்குறதெல்லாம் இருந்திருக்காரு. இப்போ திருவாதுரை அப்படின்னு நட்சத்திரத்தை நம்ம பார்க்கும்போது சிவபெருமானுக்கு பிறப்பு இறப்பு இல்லாதவனுக்கு எப்படி நட்சத்திரம் அப்படின்னு உங்களுடைய கேள்வி. பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. பிறப்பு இருந்தால் நட்சத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் இப்போ மனிதர்களுக்கு ஒரு நாளில் பிறக்கிறாங்க,
அந்த நாளில் பிறகுற அன்றைக்கி என்ன நட்சத்திரம், அந்த தருணத்தில் அந்த நேரத்தில் என்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு தெரியும் போது அந்த நட்சத்திரத்தை வச்சு கோயில்லையோ இல்லை மற்ற இடத்துலையோ முக்கியமான ஏதாவது பூஜைகள் இதெல்லாம் பண்ணும்போது அந்த நட்சத்திரம், கோத்திரம், ராசி இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு பேர் இதெல்லாம் வந்து கேட்டு சுவாமி கிட்ட அர்ச்சனை பண்ணுறதுன்னு ஒரு வழிமுறையில் வழிபாட்டில் நமக்கு இருக்குது. ஆனால் சிவபெருமானுக்கு வந்து திருவாதிரைன்னு சொல்லும் போது அவர் எந்த வழிபாடு, அவர் தான் நம்ம வழிபடுறோம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கேள்வி இருக்குது. நியாயமான கேள்வி, கரெக்டான கேள்வி இது. சிவபெருமானுக்கோசரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிவபெருமான் வந்து அடியவரை காக்கிறதுக்கு வந்தது தான் இந்த திருவாதிரை நட்சத்திரம். அது பார்த்தீங்கன்னா சேந்தனார், அதே மாதிரி மாணிக்க வாச்சகர், இவங்களுக்கெல்லாம் வந்து சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கோசரம் அதாவது தன்னை தாங்கிட்டே கூப்பிட்டுக்கிறார். இப்போ மாணிக்க வாச்சகரை பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அப்படின்லாம் அவர் ஒரு பாட்டிலையும் ஒரு இதுலேயும் சொல்லும் போது திருவாச்சகம் இதெல்லாம் பாடும்போது தில்லையில் சிதம்பரத்தில் பாடும்போது கடைசியில் தீட்சிதர்கள் தில்லையில் இருக்கவங்க எல்லாருமே கேட்குறாங்க, திருவாச்சகத்துக்கு என்ன பொருள் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? மாணிக்க வாச்சர்கிட்ட கேட்குறாங்க. மாணிக்க வாச்சர் கேட்ட போது இதனுடைய பொருள் இவர் தான் அப்படின்ட்டு நேராக எங்கே போகிறாருன்னா சிதம்பரத்தில் இருக்கிற கருவறைக்கு போகிறார். போகும்போது அந்த சிதம்பரம் நடராஜருக்குள்ளேயே அவர் ஐக்கியமைகிறதாக வந்து அவருடைய வரலாறானது நமக்கு தெளிவாக கூறப்படுகிறது. அப்போ பார்க்கும்பொழுது அவர் அந்த ஆகும்போது அது கரெக்டாக பார்க்கும்போது திருவாதிரை தான். அதனால தான் நம்ம கோவிலில் மற்ற சிவாலயங்களில் கூட மாணிக்க வாச்சக உற்சவம் 10 நாள் கொண்டாடுவாங்க. கடைசி நாள் வந்து அந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இது மாணிக்க வாச்சருடைய இதுலேயும் நமக்கு மாணிக்க வாச்சர் எப்படி ஐக்கியமானார் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பக்தோத்சவமாக 10 நாள் வந்து எல்லா கோயிலையும் கொண்டாடுறோம். நம்ம கோயிலையும் அருணாமலையார் கோயிலும் வந்து பக்தோத்சவம் கொண்டாடுறோம். இப்போ அதனால தான் அந்த உற்சவத்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் நடராஜரை பார்த்த மாதிரி அந்த பின்னாடியே வருவார் நம்ம கொண்டு வரோம். ஆமாம், எப்பயுமே ஒரு நந்தி எம்பெருமான் எப்படி கோவிலில் இருக்காரு சுவாமியை பார்த்து தான் இருப்பார். ஆமாம், அது மாதிரி எப்பயுமே வந்து பக்தர்களாக இருக்கட்டும் ஜீவனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இறைவனை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா இறைவனால் படைக்கப்பட்டது தானே எல்லாமே. இப்போ பூமின்றது ஒரு சுயேட்சைன்றது எல்லாருக்கும் தெரியும். பூமிக்குள்ளே தான் நாம் இருக்கோம். அப்போ இரவு பகல் அப்படின்னும் போது நம்ம ஒன்றுன்னா நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணால் பார்க்கும்போது சூரியன் உதிக்கிறது சந்திரன் மறையிறது எல்லாமே மேல் நோக்கி தான் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இறைவனை நோக்கி பார்க்கறதாக தான் எல்லாமே பக்தர்களாக இருக்கட்டும் நந்திய பெருமானாகட்டும் ஆலயத்தில் தெய்வத்தை நோக்கி தான் வந்து எல்லாரும் இருக்காங்க. அவங்கள அவங்களுடைய இறைவனை நோக்கி நம்ம இருக்கிறதுனால அந்த இறைவனுடைய கடாட்சமானது நமக்கு கிடைக்குது. அதனால தான் அந்த மாணிக்க வாச்சர் ஒரு பாட்டும் பாடுவார். பாட்டு பாடும்போது இருக்கும் நல்லா அது அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் ஒரு தீபாரணை பண்ணுவாங்க நம்ம கோயில். சார் ஆருத்ரா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லுங்கள் ஒரு பிரசாதம் மாதிரி களி செய்வாங்க. அது அன்னைக்கு ஆருத்ரா அன்னைக்கு மட்டும் செய்யறதுக்கான காரணம் என்ன? களி அப்படின்ற போது நமக்கு பார்த்தோன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா 2 விஷயம் உண்டு. இந்த சின்ன லீ இப்போ முதல் லீ இருக்கு பாருங்களா, களி போட்டீங்கன்னா அது யுகத்தினுடைய இது வந்துடும். யுகம்னா கலியுகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்துடும். அது அந்த களி அப்படின்றது நம்ம பார்த்தீங்கன்னா துன்பங்கள் நிறைந்தது. அதுக்கு வந்து அப்படி கிடையாது. இன்னொன்று களி அப்படின்றது கடைசி ஒரு உங்களை களி அது வந்து இன்பத்தை தரக்கூடியது. களிப்பு அப்படின்வாங்க. களிப்புனா மகிழ்ச்சி. அப்போ இறைவனுக்கு நாம் வந்து ஒரு ஒரு உணவை வந்து ஒரு நைவேத்தியத்தை நம்ம வந்து படைக்கிறோம் அப்படின்றதுக்கு பேரே களி. அது அமிர்தத்துக்கு சமமான சொல்கிறாங்க. அதுக்கு கதை வந்து சேந்தனார் கதை உங்களுக்கு தெரியும். பட்டினத்தார்கிட்ட இருந்தவர் சேந்தனார். அவர் வந்து சிவனடியார். அவர் சிதம்பரத்தில் தான் அவர் கடைசியில் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த சேந்தனார் வந்து சிதம்பரத்தில் தேர் கூட வந்து நகராமல் இருந்தது. அந்த சமயத்தில் கூட சேந்தனார் வந்து சுவாமியை பற்றி பாடி இது பண்ணும்போது தேர் வந்து நிலைக்கு வந்ததாக சொல்லுவாங்க. ஏன்னா அது ஈர்க்கவே முடியாமல் இந்த தேர் வந்து நகர்ந்ததாகவும் சேந்தனார் மூலம் அதாவது பக்தனுக்கோசரம் சுவாமி வந்து அனுகிரகம் பண்ணுறது நிறைய லீலைகள் பண்ணியிருக்காரு. அதில் சேந்தனார் கதையில் வரும்போது சிவனடியாரா மழையா இருக்குது, சிவனடியாருக்கு டெய்லி உணவு கொடுக்குப்பார் சேந்தனார். அப்படி கொடுக்கும்போது ஒரு நாள் சரியான மழை, யாரும் சிவனடியார் இல்லை அப்படின்னு பார்க்குறான். இவங்க கையிலையும் எந்த பொருளும் இல்லை, மழையினால எங்கேயும் போய் எந்த பொருளும் வாங்க முடியல. அப்படின்னும் போது வீட்டில் இருக்கிற அந்த உளுந்து மற்ற இந்த சாதாரணமான இதெல்லாம் வச்சு ஒரு களி பண்ணுறாங்க. அதில் வெல்லம் கலந்து பண்ணுறாங்க. பண்ணும்போது அது வந்து ஒரு தனக்கு ஒரு பாகம்
அதிதிக்கு, அதாவது அதிதினா வந்து யார் சிவனடியாராக விருந்தினர் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாகம் வைப்பாங்க. யார் சேந்தனாரும் அவர் மனைவி வைப்பாங்க. அப்படி வைக்கும் போது மழையா கொட்டுது, இந்த சமயத்தில் யார் வர போகிறாங்கன்னு எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. சிவனடியார் யாருக்காக ஒருத்தருக்கு நம்ம உணவு அளித்துட்டு தான் நம்ம சாப்பிடணுன்றது அவங்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய ஒரு இதுவாக இருந்தது. அப்படி பார்க்கும்போது வராரு. அப்போ வந்து ஒரு சிவனடியார் அப்போ சமயத்தில் வராரு. அது சாட்சாத் சிவபெருமான் தான். வந்து என்ன ஏதாவது பசிக்குது எனக்கு, இந்த மழை காலையில் நான் எங்கேயும் போய் ஆச்சும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வந்து களி தான் இருக்குது, உங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ அப்படின்ற மாதிரி அவங்க தயங்கி சொல்கிறாங்க. அந்த இயலாமை வந்து தனக்கிட்ட ஒரு பொருளும் இல்லை, இருக்கிறத நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அது செஞ்சதை கொடுக்கணும் அப்படின்னும் போது, பரவாயில்ல எனக்கு பசிக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த களியை வந்து சேந்தனாரும் அவர் மனைவியும் கொடுக்குறாங்க. அது சாப்பிட்றாங்க. அது சாப்பிட்டோன்னே அவருக்கு தேவாமிர்தமாக இருக்கிறதுனால இன்னும் எனக்கு தேவை அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது தன் பங்கையும் கொடுக்குறதா வந்து மறுநாள் காலையில் சன்னதியில் பார்க்கும்போது அந்த களி வந்து நடராஜர் முகத்தில் அந்த வாயில் இருக்கிறதாகவும், அந்த களியினுடைய ஒரு சிறு துளி வந்து வாயில் இருக்கிறதாகவும், மற்றது வந்து அங்கங்கே ஆலயத்தின் கருவறையில் வந்து அங்கங்கேயும் வந்து அங்கங்கே சிதறி இருந்ததாகவும் வந்து தீட்சிதர்கள் பார்த்து, அதுக்கப்புறம் வந்து நடராஜருக்கு வந்து உகந்த ஒரு நைவேத்தியம் வந்து களி அப்படின்னு. அதனால தான் ஆருத்ராம் போது எல்லாருமே இந்த களி பதார்த்தம் 7 பதார்த்தம்னு சொல்லுவாங்க சாம்பாரில் வைக்கிறதுலாம். 7 பதார்த்தம் அப்படின்னா 7 விதமான காய்கறிகளை வச்சு இது பண்ணுவாங்க. 7 வித தத்துவங்கள் எல்லாமே நம்மக்கிட்டேருந்து அந்த ஆணவம் கண்மம் இதெல்லாம் போகணும், நல்ல ஒரு தன்மையை நமக்கு தரணும் அப்படின்றது 7 பதார்த்தத்தையும் வச்சு நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நடராஜருக்கு பண்ணி போனால், பெண்கள் வந்து நோன்பு எடுப்பாங்க. பெண்கள் நோன்பு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த எதுக்காக அந்த நோன்பு எடுக்கிறாங்கன்னா, நடராஜர் சிவகாமி வந்து எப்படி வந்து ஆனந்த தாண்டவத்தில் வந்து எப்படி வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நம்மளும் குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கும் அந்த குடும்பத்துக்கோசரம் வேண்டிட்டு பெண்கள் வந்து நோன்பு எடுப்பாங்க. சார், இப்போ ஆருத்ரா தரிசனத்தை நம்ம பேசுகிறப்போ சிதம்பரத்தை தவிர்க்காமல் நம்மளால பேச முடியாது. இந்த ஆருத்ரா தரிசனம் நம்ம திருவண்ணாமலையில் கொண்டாடப்படுறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா கார்த்திகை தீபம் நம்ம கொண்டாடுறோம், திருவண்ணாமலைக்கு மட்டும் உரித்தான ஒரு திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். இப்போ ஆருத்ரா தரிசனம் அது போல் சிதம்பரத்தில் தான் பண்ணோம், நம்ம கோவில்லையும் பண்ணுறோம். நம்ம கோயிலில் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இந்த ஆருத்ரா எல்லா சிவாலயத்திலையும் பண்ணுவாங்க. ஆருத்ரா தரிசனம்ன்றது எங்கெங்கே இருக்க சிவாலயங்கள் இருக்குது அங்கே எல்லாமே நடராஜர் பெருமான் மூர்த்தமாக இருப்பார். அதான் முதல் மூர்த்தம் அப்படின்னு உருவ திருமேனியாக சிவாலயங்களை வழிபடுறது முதல் மூர்த்தம்ன்றது நடராஜர் பெருமான் தான். அதுக்கப்புறம் தான் சோமாஸ்கந்தர். அதனால் முதல் மூர்த்தம் நடராஜர் தான். ஏன்னா உருவ அருவ திருமேனின்றது லிங்கம் நம்ம பார்த்துருவோம், கருவறையில் இருக்கிற சுவாமியை பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது உருவ திருமேனி அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நடராஜர் தான். ஏன்னா அவர் தான் பிரபஞ்சமே. நடராஜ் ஆகாசாத் வாயு அக்னி அக்னேராபா அத்ய பிருத்திவி அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. முதல்ல ஆகாயம், ஆகாயத்துக்கு அப்புறம் காற்றுக்கு அப்புறம் நெருப்புக்கு அப்புறம் நீருக்கு அப்புறம் நிலம். இப்படி வந்து 5 பூத தத்துவங்களில் எப்படி வந்து பிரபஞ்சம் தோணுனதுக்கு வந்து முதல்ல இதுதான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது எல்லாமே உங்களுக்கு வந்து உலகத்தில் உள்ள பிரபஞ்ச சக்திகள் எல்லாமே என்னன்னா, இந்த ஆகாயம்ன்ற ஒரு இடைவெளி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. இவையா நம்ம 2 பேர் பேசுகிறோன்றது கூட ஒரு இடைவெளி இருந்தால் தான் அந்த சப்தமானது கேட்கும். அப்போ ஆகாயத்தன்மை அப்படின்னு உணர முடியாத ஒரு தன்மை ஆகாயத்தன்மை. ஸ்பேஸை வந்து உங்களால் உணர முடியாது. அளக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் முடியாது. ஏன்னா ஆகாயத்தை நம்ம அளக்க முடியாது. அது நம்ம நிறைய பார்க்கலாம். அப்படின்னும் போது எல்லா ஊர்லேயும் வந்து ஆகாயம் இல்லாமல் கிடையாது. எல்லா ஊர்லேயும் ஆகாயம், நிலம், ஆகாயம் எல்லாமே உண்டு. அப்படின்னு சிவாலயத்தில் வந்து நடராஜ மூர்த்தங்கள் முதல்ல நம்ம இது பண்ணுறது அதுதான் முக்கியம். சார், நம்ம திருவண்ணாமலையில் 10 நாள் தீபம் மலை ஏற்றுவோம். அந்த தீபம் ஏற்றின பிறமா அந்த மையை வந்து முதலாக ஆருத்ரா தரிசனத்து அன்னைக்கு நடராஜ பெருமானுக்கு தான் சாத்துவாங்க. அது என்ன காரணம்? அந்த தீப மையோட சிறப்பு என்ன? தீப மை அப்படின்றது வந்து அந்த சுவாமியும் அம்பாலும் வந்து ஐக்கியமாகி நமக்கெல்லாம் காட்சி கொடுத்த ஒரு அருட்பிரசாதம் தான் அந்த தீபமை. அது வந்து என்னன்னா நமக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரக்ஷை. நமக்கெல்லாம் ரக்ஷை அப்படின்னா நமக்கு வந்து எப்படின்னா நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு திருப்பிரசாதம் தான் அந்த தீபமை. ஏன்னா தீபன்றது வந்து இருளை அகற்றக்கூடியது, துன்பத்தை அகற்றக்கூடியது, எது வேணால் நம்ம சொல்லலாம். உலகத்தில் உள்ள எல்லா விதமான நம்மளுக்கு இடையூறுகள், துன்பங்கள், கெட்ட எண்ணங்கள், நெகட்டிவ் ஃபார்ம் என்னென்ன இருக்குதோ எல்லாமே போக்கக்கூடியது வந்து
தீய வினைகள் எல்லாமே போக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபம் தான். அந்த தீபத்தினுடைய மை அப்படின்னும் போது அது ஒரு நம்ம இதுலேருந்து எல்லாம் காப்பாற்றணும். எப்படி தீபம் முக்தியை கொடுக்குதோ பார்த்தோன்னே தரிசனம் பண்ண 21 தலைமுறைக்கு, அதே மாதிரி தீப மை அப்படின்றது வந்து நமக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு காப்பா இருக்கும். காப்பான்னா எப்பயுமே நமக்கு ஒரு ரட்சையா இருக்கும். நம்ம காக்கக்கூடிய பற்ற தீவினைகள்லேருந்து காக்கக்கூடிய ஒரு அருள் பிரசாதமாக அது விளங்கக்கூடியது. அது வந்து நடராஜருக்கு உள்ளது அப்படின்றது தாத்பரியம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் வந்து காக்கக்கூடிய கடவுள் இறைவன் சிவபெருமான் தான். ஏன்னா மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு, ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அருள் வேணும் அப்படின்னாலும் நம்ம யார்கிட்ட போய் நிற்கணும்னா சிவபெருமானுக்கு தான் போய் நிற்கணும். அந்த உருவத் திருமேனியாக இருக்கின்ற நடராஜ பெருமானுக்கு முதல்ல நம்ம அவருக்கு வந்து இந்த ரட்சையை நம்ம இட்டுட்டோம்னா நாம எல்லாம் வந்து இறைவன் மூலமாக நம்ம எல்லாம் காப்பாற்றப்படுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கோசரம், காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் என்ற ஒரு தாற்பயத்துக்கோசரம் தான் நம்ம வந்து முதல்ல நடராஜருக்கு தீபமை என்றது இட்டுட்ட பிறகு நம்மளாம் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து சுவாமி நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நம்மளுடைய நம்பிக்கையினுடைய ஒரு தாத்பரியம் தான் இந்த தீபமை பிரசாதம். சார், தீபம் திருவிழா 21 தலைமுறைக்கு முக்தின்னு சொல்லியிருக்கீங்க. அது போல இந்த ஆருத்ரா தரிசனம் பார்க்கறதுனால என்ன சிறப்பு? அது பார்க்கறதுனாலே உங்களுக்கு முக்தி உண்டு அப்படின்னு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சிதம்பரத்தில் நாம் போய் சாமியை தரிசனம் பண்ணாலே முக்தி உண்டு அப்படின்னும் போது இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு பக்தர்கள்லாம் வந்து சுவாமியை தண்ணிக்கிட்டே இழுத்துட்டார். எல்லாமே ஆன்மா, உன்னுடைய ஆன்மா வேற, என்னுடைய ஆன்மா என்ன, நான் வேறு, அப்படி இல்லை, இரண்டும் ஒன்று அப்படின்றத வந்து சுவாமியை மாணிக்கவாசகர் நிறைய சிவனடியார்கள்லாம் தனக்குள்ளேயே இழுத்துக்கொண்டார். தான் வேறு, அந்த ஆன்மா வேறு இல்லை அப்படின்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் உண்டு சிதம்பரத்தில். ஆக இப்போ உயிர்கள் பிரியுது, உலகத்தில் உயிர்கள் பிரியுதுன்னா எங்கே போகுதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா? முடியல. அது எங்கே போய் சேருது அப்படின்னு போகும்போது கால நிர்ணயங்கள் பொறுத்து அது ஒரு இடத்துல போய் சேர்ந்து அதுக்கு வேண்டிய அதனுடைய கர்ம வினை ஒத்த மாதிரி அதுக்கு வேண்டிய பலன்களை வந்து அது அனுபவிச்சு அதுக்கப்புறம் போயிடுது. அதே மாதிரி வந்து நடராஜருடைய தரிசனத்தை பார்த்தா முக்தி அப்படின்னும் போது அந்த சிதம்பரம் சேத்திரத்துக்கு போனாலே நடராஜரை பார்த்தாலே உங்களுக்கு முக்தி உண்டு. தரிசனாத் அப்ர சதசி அப்படின்னு. அதுலேயும் வந்து பக்தர்கள்லாம் வந்து வழிபட்ட அந்த மார்கழி மாதம் திருவாதுரை நட்சத்திரம், ஏன்னா அந்த திருவாதுரை நட்சத்திரம் வந்து சிவபெருமானுக்கு உடைய நட்சத்திரம்னு நம்ம சொல்லலாமே தவிர, ஆனால் அந்த திருவாதுரை நட்சத்திரத்து அன்னைக்கு தான் நிறைய பேர்கள் வந்து சிவனோட ஐக்கியமானாங்க. அதனால சிவபெருமானுக்கு வந்து அது உகந்த நட்சத்திரமாக நம்ம போற்றப்படக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அன்னைக்கு நம்ம போய் சுவாமி தரிசனம் பண்ணும் போது இன்னும் விசேஷங்கள் நமக்கு மேலும் கூடும். சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணாலும் அந்த முக்தி உண்டு. திருவாதுரை அன்னைக்கு சிவாலயங்களில் போய் எங்கெங்கே நடராஜர் வந்து அந்த ஆனந்த தாண்டவத்தோடு வெளியில் வராரோ, இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபத்துலேருந்து வெளியில் வருவார், சிவகாம சுந்தரியோட வெளியில் வருவார். இப்போ எங்கெங்கே நடக்குதோ ஆருத்ரா தரிசனங்கள் சிவாலயங்களில் அங்கெல்லாம் போய் நம்ம அன்றைக்கி தரிசனம் பண்ணாலே தரிசனாத் அபரசிதசி பலன் நிச்சயமாக நடராஜர் நம்ம பார்க்கும் போது நமக்கு எல்லா வித நன்மையும் கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும் நிச்சயமாக. சார், நம்ம திருவண்ணாமலை சார்ந்து பல திருவிழாக்களை தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மேலும் நம்ம வரக்கூடிய இந்த ஆருத்ரா திருவிழா தாண்டி வரக்கூடிய திருவிழா சார்ந்து நம்ம பேசுவோம். அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசலாம். எங்களுடைய சர்வம் டிவி சார்பாக இனிய ஆங்கில புத்தாண்டுகள் வாழ்த்துக்கள் சார். ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் வந்து பாரம்பரியமாவோ இல்லை சனாதன தர்மத்தினுடையோ அதிகமாக நம்ம வந்து அதை வந்து இது பண்ணுறது இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் வந்து கோவிலில் வந்து நிறைய பேர் சாமி பார்க்கணுன்னு ஆவலோடு வராங்க. ஆக மொத்தத்தில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இறைவனை வழிபடுறதுக்கு ஆவலோடு வர்ற இடம் எல்லாமே வந்து புத்தாண்டு தான். அதனால் தினந்தோறும் இறைவனை பார்த்த புண்ணியம் என்னென்னைக்கு கிடைக்குதோ அன்றைக்கெல்லாம் புத்தாண்டு அன்றைக்கும் எங்களுடைய இறைவனுடைய திருவிழாவில் எல்லாருடைய சார்பாகவும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அண்ணாமலை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சிவாயிரம்.